Samba Rava Kesari Sansa. Hi, hello, வணக்கம். Dosa pizza உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஸ்டர் ஜெயக்குமார். அருமையான சம்பா கோதுமை இருக்கு இல்லைங்களா, அந்த ரவையை வச்சு ஒரு சுலபமாக சட்டுன்னு செய்யக்கூடிய கேசரி, அல்லது இதை மகாராஷ்டிரா மாநிலத்தில் சான்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு இனிப்பு பண்டமாக இதை தயாரிக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம கேசரி பண்ணுற அதே மாதிரி இருக்கிறதுனால இதை நான் வந்து கோதுமை ரவா கேசரி அல்லது சன்சான்னு வச்சுக்கலாம். இந்த சன்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சன்சா அல்லது கோதுமை ரவா கேசரி எப்படி பண்ண போகிறோன்னா, சம்பா கோதுமை ரவா இருக்கு இல்லைங்களா, அதற்கு எடுத்துருக்கிற ஒரு அளவுக்கு அதே அளவு சம அளவில் நம்ம வந்து வெல்லம் எடுத்துக்க போகிறோம். இதனுடைய இனிப்பு வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப இனிப்பு அப்படின்னு இருக்காது, குறைவான இனிப்பு அப்படின்னு இருக்காது, ஒரு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது. அதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம், வெல்லத்தில் நம்ம அதனுடைய அழுக்கெல்லாம் எடுக்கணும். அதனால் என்ன பண்ணலாம், வெல்லத்தை கொஞ்சம் போட்டுட்டு சிறிதளவு தண்ணீர், ரொம்ப வேண்டாம், ரொம்ப குறைவாக, இவ்வளோதான், நம்ம எடுத்த அளவில் பாதி அளவு தண்ணி அதை ஊற்றி வெல்லத்தை கரைச்சி வடிகட்ட போகிறோம். அதனால் அதை கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு அந்த வெல்லம் கரைய வச்சிடலாம். அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, சன்சா பண்ண போகிற பாத்திரத்தில் 2 தேக்கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றிக்கும். நெய் சூடானதும் திராட்சை பழங்கள் மற்றும் முந்திரி பருப்பு இது ரெண்டுத்தையுமே போட்டுக்கலாம். இது வந்து அவரவர் விருப்பம். சூடான எண்ணெயில் திராட்சை போட்டோம், இப்போ முந்திரியும் போட்டுக்கலாம். இந்த திராட்சைகள் கொஞ்சம் அளவில் அந்த நெய்யை உறிஞ்சு பெருசான உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை முதல்ல எடுத்து வச்சிடலாம். ஏன்னா கடைசியில் தூவும் பொழுது தான் இதுக்கு ஒரு சுவையும் மனமும் நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுடைய கோதுமையை இதில் போட்டுடலாம். எவ்வளவு கோதுமை ரவை எடுத்தோமோ அதற்கு 3 பங்கு அளவு தண்ணீர் ஊற்றணும். இப்போது இதில் ஒன்று எடுத்தேன் நான், அதனால் இதை இப்படியே வச்சு வேக வைக்கிறதுனால வைக்கலாம். இல்லை நீங்கள் இதே மாதிரி உங்களுடைய குக்கரில் வச்சு ஒரு 2 சத்தம் வர வரைக்கும் வச்சுட்டு இதை எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா வரும் இது. இப்போ இதை மூடி வேக வச்சிடலாம். இப்போ சரியாக 5லேருந்து 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோன்னா அருமையாக முழுவதுமாக தண்ணீர்லாம் எடுத்து அழகாக வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறலான்னா, நம்மளுடைய வெல்லம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்க்க போகிறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச வெல்லத்தை ஒரு வடிகட்டி மூலியமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பூ, முந்திரி, திராட்சை மற்றும் ஏலக்காய் சிறு தீக்கு கொண்டு வந்துடலாம். ஏன்னா என்ன ஆகும்னா, இது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு சிறு தீயில் வச்சு மூடி வச்சிங்கன்னா என்ன ஆகும், இந்த வெல்லம் வந்து நல்லா இது கூட கலந்துரும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ சரியாக 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா கட்டிப்பட்டிருக்கு. இப்போ மேலும் நம்மளுக்கு கொஞ்சம் வேணும்னா சிறிதளவு 1 அல்லது 2 தேக்கரண்டி நெய் அல்லது சமையல் எண்ணெய், எது நம்மளுக்கு விருப்பமோ அதை நம்ம போட்டுக்கலாம். நெய் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நல்ல அளவான நெய் சேர்த்துக்கிட்டோன்னா நிச்சயமாக நம்மளுக்கு நல்லது தான் இது. பார்த்தீங்களா, நம்மளுடைய சன்சா எப்படி தயாராகிருக்குன்னு. அருமையான பக்குவத்தில் இருக்குது, மிருதுவாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா ஒன்று சேர்ந்து கேசரி மாதிரியும் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். நிச்சயமாக இப்போ பரிமாற பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சாப்பிடலாம். என்ன நண்பர்களே, அருமையான சுலபமாக ஒரு கோதுமை ரவை, சம்பா கோதுமை ரவை வைத்து இந்த கேசரி பண்ணிட்டோம். நிச்சயமாக செய்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்று உங்கள் நாம் இருக்கும் நல்ல சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோட இந்த லிங்கை பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.